Praise the Lord and welcome you to Exodus Bible Study. இந்த நாள்லயும் நம்ம Exodus chapter 23 certain verses and chapter 24 பார்ப்போம். நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்றேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாதத்துல நாங்க ஒரு ரொம்ப சின்ன ஒரு கூட்டமா நாங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்க குடும்பமாக தகப்பனே உம்முடைய பாதத்துல வர உம்முடைய வேத வாக்கியங்களையும் நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக இரக்கத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்க வேற வேற இடத்துல இருந்தாலும் நீங்க எங்களை அழகா கூட்டி சேர்த்து இந்த டெக்னாலஜி மூலியமாக நாங்க இணைந்து வேதத்துல உள்ள காரியங்களை தியானிக்கிறதற்கு நீங்க பல வருடங்களா எங்களை நடத்திட்டு வர்றீங்க. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த நாள்ல நாங்க அந்த யாத்ராம புத்தகத்துல நாங்க என்னென்ன காரியங்கள் லேர்ன் பண்ணணுமோ அதை எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க. ஆண்டவரே, நாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எப்படி இருந்துச்சு, ஆண்டவரே நீர் வந்ததுக்கு அப்புறமா காரியங்கள் எப்படி உம்மால் மாற்றி நியமிக்கப்பட்டது, இந்த மாதிரி அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் அதிக அதிகமாய் பலப்பட வளர எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நித்தமும் எங்களை நடத்தித்தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தகப்பனே. இந்த நாள்லயும் டெக்னிக்கல் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, எங்க வீட்லயும் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நாங்க கர்த்தாவே முழு மனதோடு ஒரு ஒன்னஸோடு நாங்க அந்த சாப்டர்ஸை நாங்க மெடிடேட் பண்ண எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. நீங்க கூடரும் வழி நடத்தும் மீட்பரே மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். So next Rabi will sing a song for us. Over to Rabi. இது கன்வென்ஷன் கீதங்கள்ல இருந்து ஒரு சாங் பாடுறேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென்.
தேங்க்யூ ரவி. தேங்க்யூ ஃபார் த நைஸ் சாங். அடுத்ததா நம்ம வந்து இன்னைக்கு பைபிள் ஸ்டடி பார்ப்போம். என்னோட ஹஸ்பண்ட் இந்த நாள் பைபிள் ஸ்டடியும் லீட் பண்ணுவாங்க. ஓவர் டு பென்னி. வந்திருக்கிற எல்லாத்தையும் நான் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ரேயரோட நம்ம ஆரம்பிக்கலாம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்களோட பரமபிதாவே, தேவனே, இந்த சாயந்தர வேளையில் நாங்கள் ஒரு சிறு கொடுக்கையாக உங்களை தேடி வந்திருக்கிறோம். இந்த டைமை நீங்கள் எங்களோடு கூட இருங்க. இந்த டைம் உங்களை பற்றி நாங்கள் அதிகமாக இன்னும் தெரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்த போகிறோம். நீங்களே எங்களோடு கூட இருங்க. தேவனே, எல்லாருக்கும் இது கேட்கிறவங்க எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கட்டும். ஆமென். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து நம்ம இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். இதில் என்ன, இப்போ இதில் மெயினாக நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து அந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வர்றாங்க. எகிப்துல இருந்து இந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு அந்த இன்பிட்வீன் நடக்கிறதுல தான் இது எல்லாமே. ஸோ அந்த மக்கள் வந்து அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டெய்லி எந்திரிச்ச உடனே அந்த ரொட்டீன் ஃபிசிக்கல் ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த ப்ராப்பர் கல்ச்சர், அவங்க அடுத்து என்ன பண்ணணும், அவங்க எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ப்ராப்பராக தெரியாத ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஏற்பட்ட நாட்கள், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கர்த்தர் வந்து மோசே மூலியமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. ஸோ அப்போ கொடுக்குற அவங்களுக்கு அந்த கட்டளைகள், கமெண்ட்மெண்ட்ஸ், அந்த ரூல்ஸ் தான் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வரோம். இதில் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரெஸ்டிங் பீரியட், அந்த ஓய்வு நாளை வந்து அவங்க எப்படி அதை கால்குலேட் பண்ணணும், அவங்க ரொம்ப அதிகமாகவும் அதை எடுத்துடக்கூடாது, இல்லை ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது. ஸோ அது வந்து என்ன ஒரு டைம் பீரியடில், எந்த ஒரு ஷெடியூலில், எப்படி கர்த்தரி நாமத்துக்கு சித்தத்தின்படி அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ இதில் எஜுகேட் பண்ணுறாங்க. அதில் எப்படின்னா, நம்ம யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 23:10 வசனம், 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலத்தை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும், மீதியானவைகளை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. ஸோ அவங்க வந்து அப்போ மெயின் என்ன, கல்டிவேஷன் தான். அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் உணவு வகைகள் வேணுமோ அதை எல்லாமே கல்டிவேட் பண்ணி அதை அப்படியே அதில் தான் அவங்க சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 வருஷம் நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் உங்கள் நிலத்தில் விளைய வைக்கிறத விளைய வைங்க. 7ஆவது வருஷத்தில் வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த நிலத்தையும் சரி, நீயும் சரி, அந்த நிலத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி, 7th இயரில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இது நமக்கு எல்லாமே டவுட் வரலாம். ஸோ இப்போ அது எப்படி அவங்க கல்டிவேட் பண்ணாமல் எப்படி அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியும், அவங்க எதை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் ஜென்ரலாக. ஏன்னா கல்டிவேட் பண்ணுறாங்க, அதை சாப்பிட்றாங்க, அப்படிதான் ஒரு ரொட்டீன் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்ட்டு வந்து இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கல்டிவேட்டே பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வரலாம். அது எப்படின்னா, அவங்க 6th இயர், அவங்க ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் பண்ணுறாங்க, 7th இயர் வந்து சேர்த்து வைக்க, ஐ மீன் ஒன்று ரெஸ்ட் விட்டுடுறாங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக, எந்த ஒரு கல்டிவேஷனுமே பண்ணாமல். ஸோ அந்த 6 இயர்ஸ் உள்ள சேர்த்து வச்சு, ஸ்பெசிஃபிக்காக 6th இயரில் வந்து அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து கல்டிவேட் பண்ணி அதை சேர்த்து வச்சு அவங்க அந்த 7th இயரை பேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வார். ஸோ எல்லாருமே ஒரு சாதாரண வெஜிடேஷன் லேண்ட் மட்டும் இல்லாமல் திராட்சை தோட்டம், அந்த ஒலிவ மரத்தோட்டம் எல்லாத்தையுமே அவங்க அப்படியே நீ ஃபாலோ பண்ணிக்கோங்கிற மாதிரி கர்த்தர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அடுத்தது என்னென்னா, 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையையும் அந்நியரும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. அதே கான்செப்ட் தான் இப்போ நம்மளும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். 6 days ஒர்க் பண்ணுறோம், 7th day வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் அது வந்து இதில் பார்த்ததுல இன்னொன்று என்னென்னா, நம்மளை மட்டும்ட்டு இல்லாமல் நம்ம கூட இருக்கிற அந்த அனிமல்ஸ் ஆகட்டும், இந்த கழுதைகளும்
அண்ட் தென் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, உன் மாடுகளும் கழுதைகளும். ஸோ எல்லாத்துக்குமே நீ வந்து ரெஸ்ட் விட்டுரு அந்த 7th டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் உங்களுக்கு சொன்னவைகளை யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்க கடவும் வேண்டாம். ஸோ வேற வேற காட்ஸை நிறைய பேர் சேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அது வார்த்தையை கூட நம்ம வாயிலிருந்து சொல்லாதீங்கிற மாதிரி சொல்றாரு. தென் வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆப்பின் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. ஸோ அடுத்து என்னன்னா, வருஷத்துல 3 டைம்ஸ் எனக்கு நீ பண்டிகை வைக்கணும். அதுல புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி அவர் தேவன் நமக்கு சொன்னபடி அந்த பர்டிகுலர் மாசத்துல 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்காம இருந்து அந்த மாதத்தில் எகிப்தில் இருந்து புறப்பட்டாயே. ஏன்னா அந்த மாசத்துல எகிப்தில் இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாங்க. என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். அடுத்தது கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது, சமூகத்துல அவங்க எப்படி அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும், அந்த கூடாரத்துல வரும்போது நீ வெறுங்கையா வர வேண்டாம். ஸோ அது எப்படி வரணும் அப்படிங்க, அது உங்களுக்கு காணிக்கையோட வரணுங்கிறத சொல்றாரு தேவன். ஸோ அது என்னென்ன காணிக்கை கொடுக்கணுங்க, அடுத்ததால அப்படி வருது. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷத்தின் முடிவிலே நீ வயலில் முன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. ஸோ இப்பயே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து வயல்ல வளைஞ்ச ஃபர்ஸ்ட் விளைச்சல், அந்த ஃபர்ஸ்ட் போகம், அந்த முதல் ஏர்னிங்ஸை வந்து முதல் ஏர்னிங்ஸையும் அடுத்து நீ சேர்த்து வச்சிருப்போம்ல நம்ம அடுத்ததுக்கு வேணுங்கிறதையும். ஸோ அதான் சேர்ப்பு கால பண்டிகை. அதையும் சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. ஸோ இந்த 2த்தையுமே எனக்கு கொண்டு வருவாய் அப்படின்னு சொல்றாரு. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவார்கள். எனக்கு இடும் பலியில் இரத்தத்தை புளித்த மாவுடன் சேர்த்த வேண்டாம். எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வருஷத்துல 3 டைம்ஸ் ஆண் மக்கள் எல்லாம் என்னோட இடத்துல வர்றாங்க. அதுல வந்து அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டாம். அடுத்தது அந்த நம்ம அந்த ஆடு பலி கொடுக்குறோம், அதுல இருக்க கொழுப்பையும் உடனே அதை முடிச்சிருங்கிற மாதிரி சேர்த்து வைக்க வேணாம், அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியையும் அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். ஸோ அந்த வெள்ளாட்டு குட்டியை நம்ம சாப்பிடும்போது குக் பண்ணும் போது அந்த நம்ம அந்த குக் பண்றதுக்கு அதோட தாயின் பாலை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அதே போல நம்ம நிலத்தில் விளைச்ச நான் ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி முதல் விளைச்சலை காணிக்கையா கொடுங்கிற மாதிரி சொல்றாரு. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஸோ உங்க வழியெல்லாம் நான் காத்துக்கிறேன், அதுக்காக என் தூதனை வந்து உனக்கு முன்னே அனுப்புறேன். அவன் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களை வழி நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. அவங்க கோபப்படுத்தாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா கீழ்ப்படிஞ்சு பண்ணுவதற்கும் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதை எல்லாம் கேட்டு நான் உன் சமூகத்திற்கு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில்
ஸோ நீ வந்து நான் என்னென்னலாம் சொல்றேன், என்னோட வாக்குன்னு நான் சொல்றது அதெல்லாம் கேட்டு நான் என்னென்னலாம் செஞ்சா என்ன ஆகும்னா, அவர் என்ன சொல்லுதுன்னு சொல்றாருன்னா, கடவுள் நமக்கு சொல்றத நம்ம கரெக்டா கீழ்ப்படிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதை செஞ்சோம்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ரு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். ஸோ நமக்கு சத்துருக்கள்லாம் யாரு? நமக்கு எதிரே பண்றவங்க. ஸோ அவங்களுக்கும் விரோதிகளுக்கும் நம்ம நம்ம நம்மளோடு கூட இருந்து அவங்கள எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. என் தூதரானவன் உனக்கு முன் சென்று எமோரியரையும், ஏத்தியரையும், பெரிஸ்தியரையும், கானானியரையும், ஏவியரையும், எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்திக் கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஸோ இவங்க தான் அந்த சத்துருக்கள், விரோதிகள் என்று சொல்றது. இது எல்லா இடத்துக்கும் தூதர்கள் வந்து கூட்டு போவாங்க. நீ அவங்க வந்து உனக்காக போராடி அவங்களிருந்து உன்னை மீட்டுக் கொள்வாங்கிற மாரி சொல்றாரு. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாய். இதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உனக்காக நான் பார்த்துக்கொள்வேன். உனக்கு சத்துருக்களுக்கு சத்ருவாகவும் நான் இருப்பேன். அண்ட் தென் உன்னுடைய விரோதிக்கு நான் விரோதிகளிடத்திலும் விரோதியாகவும் இருப்பேன் என்று நான் காப்பாத்துறேன். ஆனா நீ வந்து அவருடைய தேவர்களை சேவியாமலும் அவர்கள் பின்பற்றின தேவர்களை எப்படி எப்படிலாம் சேவிக்கலாம் சேவியாமலும் அவர்களை அவர்களை நீர் நிர்மூலமாக்கி சிலைகளை எல்லாம் உடைத்து போடுன்னு சொல்லி தேவன் சொல்றார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அடுத்தது என்னன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் நம்ம கர்த்தரையே சேவிக்கணும். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஸோ அவர் வந்து நீங்க கர்த்தரையே சேவிங்க. அவர் வந்து உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கொடுப்பாருன்னு கூட சொல்லலை, ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு விஷயம். நமக்காக கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தா அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் சொல்ற. கொடுப்பாரு. உனக்கு அப்பமும் கிடைக்கும் தண்ணீரும் கிடைக்கும்னு சொல்ல, கிடைக்கிறத நல்லா ஆசீர்வதிப்பாருங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல வியாதியை உன்னிடத்திலிருந்து, நமக்கு வரப்போகிற வியாதியை நம்மிடத்திலிருந்து விலக்குவார் அதுவும் சொல்றார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஸோ மேலும் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை விருத்தி அடைய செய்வார். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஸோ எனக்கு பயந்து கீழ்ப்படிந்து இரு, உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த சத்துருக்கள் விரோதிகள் என்று அதிகமா உச்சரிக்கிறாங்க. இந்த டேர்ம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது என்னன்னா, ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அத்தனை பேரை விரோதிகளை அவங்களுக்கு எதிர்ப்பா டைரக்டாவே பிசிக்கலா அபியூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை எல்லாமே பார்த்துருப்பாங்க. அதனாலதான் அவர் இத்தனை தடவை இதை மென்ஷன் பண்ணி தைரியமாயிருங்க, நான் உனக்காக இருப்பேன், முதுகு காட்ட பண்ணுவேன் என்று எல்லாமே சொல்லி அவங்களோடு கூட தேவன் இருக்கிறார். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். இதே மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிடுவேன்ங்கிற மாதிரி சொல்றாரு. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். ஸோ தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகம், ஸோ தேசத்தை வந்து காட்டு மிருகங்களும் வந்து பாழாக்கிடும். ஸோ உன் கண் முன்னாடியே உடனே நான் எல்லாமே அகற்றி விடாமல் உடனே நிலத்தையும் காலி பண்ணிடுவேன், அது ஒன்றும் பக்கத்தில் வரவிடாமல் நான் பண்ணிடுவேன் என்று சொல்லலை. ஆனாலும் நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் கண் முன்னாடியே முன்னின்று துரத்தி விடுவேன் என்று சொல்றார். சிவந்த சமுத்திரம் தொடங்கி அது நம்ம எல்லைக்கூட அடுத்து அவர் மென்ஷன் பண்றாரு. இதுதான் இவ்வளவு பவுண்டரிஸ் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லை இருக்கும்படி செய்வேன்.
நான் அந்த தேசத்தின் குடிகளை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இதான் அவங்க பார்டர் எல்லை. நீ அவர்களை முன்னின்று துரத்தி விடுவாய். ஸோ இந்த எல்லைக்குள்ள வேற யாரும் வராம நீ பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி சொல்றாரு. அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாய். அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்தில் குடியிருக்க வேண்டாம். ஸோ பாவம் எதுவும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாய் இருக்கும் என்றார். ஸோ நீ வந்து எதுவும் அகைன் இதே பாயிண்ட் தான், அவர்களோட தேவர்களை நீ சேவிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10வது வசனத்துல இருந்து அந்த ஓய்வு நாள், நம்ம ரெஸ்டிங் பீரியடு, நம்மளுடைய ரெஸ்ட் டைம் வந்து அது எப்படி இருக்கணும், நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கணும். வருஷத்துல 6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 7வது வருஷம் ஃப்ரீ விட்டுறணும். அண்ட் தென் வாரத்துல 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு 7th டே வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். நமக்குன்னு மட்டும் இல்லாம நம்மளும் சரி, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, ஆடு மாடுகளை கூட அவர் விட்டு வைக்கல. அதே நிலத்தையும் விட்டு வைக்கல. நிலத்தையும் நீ ஒன்றும் பயிரிடாத, அதை அப்படி விட்டுருங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ இது பார்த்தோம். அடுத்தது அந்த பண்டிகைகள்லாம் தேவனை நம்ம எப்படி சேவிக்கணும், அந்த பண்டிகைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. ஸோ வருஷத்துல 3 நாள் நீ சேவிக்கணும். அப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த அறுப்பின் பண்டிகை, அப்புறம் சேர்ப்பின் பண்டிகை, அதெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சொன்னாங்க. அடுத்தது கர்த்தர் வந்து உன்னோட கூட இருந்து எப்படி நம்முடைய எதிரிகளை எல்லாம் அழிப்பார், அவர் எப்படி நம்ம சத்துருக்களிலிருந்து நம்ம எப்படி விலக்கி காப்பார், புறமுதுகு காண்பிக்க ஓடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும், அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது, அவர்களுடைய பேர் கூட நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலியமாக எஜுகேட் பண்றாங்க. இதான் நம்ம 23வது அதிகாரத்துல பார்த்தா. 24வது அதிகாரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்ததாக நம்ம வந்து உடன்படிக்கை பத்தி பார்க்க போறோம். உடன்படிக்கை என்னென்ன, அது வந்து இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்னா யாருக்கும், கடவுளுக்கும் நமக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா கடவுள் தான் சொல்றாரு, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன இருக்குன்னா, பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாபோப் ஆயுஸ் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த மெயினா அந்த மோசே மூலியமா தான் கர்த்தர் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மோசையும் ஆரோன்னா மோசை கூட இருக்கிற ஆரோனோட பிரதர். ஸோ மோசை கூட இருக்கிறவர், அவங்களும் அது போக 70 பேரும், மூப்பரில் 70 பேரும். ஸோ அவங்களுடைய பெரியவங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் என்னிடத்தில் பணிந்து கொள்ளுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பணிந்து கொள்ளுன்னு சொல்லி மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். ஸோ மோசே மாத்திரம் கர்த்தர் பக்கத்துல வரலாம். அவர் சமீபித்து, அவர்கள் மித்தவங்க எல்லாரும் அந்த 70 பேரும் சரி, ஆரோனும் சரி, சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவர்களோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஜனங்களும் யாரும் அவங்களோட ஏறவே கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க பக்கத்துல ஏறி வரலாம். யார் ஏறி வரலாம்? அந்த 70 மூப்பர்களும் ஆரோனும் மோசை ஏறி வரலாம். மோசை மட்டும் சமீபித்து வரலாம். மித்த இவங்க இந்த 70 பேரும் ஆரோனும் சமீபித்து கூட வரக்கூடாது. மக்கள் எல்லாம் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். ஸோ மோசே வந்து ஜனங்களுக்கு எல்லாத்தையும் அறிவித்தான். கர்த்தர் சொன்ன நியாயங்கள், கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படி சொன்னா, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகதேசமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரமாக சொன்னார்கள். ஸோ அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, மோசே வந்து ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் தேவன் சொல்றார், நம்ம இதெல்லாம் இப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இதெல்லாம் கரெக்டு, நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றதை எல்லாத்தையும் எல்லார் மக்களும் ஒன்று போல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்து என்னன்னா, மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான்.
ஸோ மோசே மட்டும் அந்த காலையில எழுந்து அந்த இவங்க எங்க இருக்காங்க, சீனாய் மலையில இருக்கிறாங்க. ஸோ அந்த சீனாய் மலையில் அடிவாரத்துல அந்த 12 கோத்திரங்கள் நிமித்தமாக ஒரு 12 தூண்களை நிறுத்தினான் அவன். அதுக்கு ஒரு அடையாளமாக இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். ஸோ அவங்க அதுக்கடுத்து அந்த பலியிடுறாங்க. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தில் மேல் தெளித்தான். அந்த பலிபீடத்துல பாயரத்தை தெளிச்சுட்டு பாதி அந்த நிறைய பலியிடுறாங்க. அவங்க சமாதான பலியும் இடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம முன்னிவசத்துல படிச்ச மாதிரி சர்வாங்க பலியும் இடுறாங்க. அதை அதுல வர்ற அந்த ரத்தத்தை அந்த பலியிடும் போது வருகிற ரத்தத்தை பாதி ரத்தத்தை மோசே எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பாதி ரத்தத்தை அந்த பலியிடுற இடத்திலேயே தெளிச்சாரு. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். அந்த உடன்படிக்கையின் புஸ்தகம்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், அதை எல்லாத்தையும் வாசித்தாங்க. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஸோ மக்களும் அதுக்கு எதிர்ப்புறமாக வாசித்த உடனே கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் நாங்க கீழ்ப்படிந்து அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகளை யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி இரத்தம் இதுவே என்றான். ஸோ கர்த்தர் சொல்றாரு, அதை மோசைட்ட சொல்றாரு. மோசே அதை மக்கள்கிட்ட சொல்றாங்க. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது நிமித்தமாக அந்த ஒரு பாதி ரத்தம் மோசே ஆல்ரெடி கையில வச்சிருந்தார், அதெல்லாம் தெளிக்கிறாங்க. இதான் சாட்சி, உடன்படிக்கையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, கடைசி வாசிப்போமே, உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். ஸோ அந்த உடன்படிக்கை பூர்த்தி செய்யறங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உடன்படிக்கை உறுதி எடுக்கிறதா இந்த வசனத்துல நம்ம எல்லாமே படிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா, அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை இரத்தம் இதுவேன் படுறாரு. பின்பு மோசேயையும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலினுடைய மூப்பரை 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். ஸோ நான் ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம இதான் பார்த்தோம். மோசே ஆரோன் அந்த 70 மூப்பர்கள் இந்த எல்லாருமே போய் மலையின் மேல் ஏறி போய் இஸ்ரவேல் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீலக்கல் கழித்து வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறப்பைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பலகைகளையும் கொடுப்பேன் என்றார். ஸோ அவங்க இந்த பண்ண உடன்படிக்கையெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, பண்ண உடன்படிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஒப்புதலா அந்த ரத்தத்தை தெளிச்சு உடன்படிக்கையெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மக்களும் மூப்பர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்து என்னன்னா, கர்த்தர் மோசேயை அந்த மலையின் மேல் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்குன்னா, அந்த உடன்படிக்கை பலகையை நான் உனக்கு தர்றேங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகவில்லை. மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவர் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஸோ இப்போ மோசே தேவனை பார்க்க அந்த மலையில ஏறி போக போறாரு. இந்த ஏறி போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த 70 மூப்பர்கள் இருக்காங்கல்ல, திரும்பி வரும் மட்டும் இங்கே நீங்க காத்திருங்க அப்படிங்கிற மாதிரி மோசே சொல்றாரு. ஆரோனும் ஊராரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கும் யாதொன்று காரியம் உண்டானால் அவர்கள் அவர்களிடத்தில் போகலாம் என்றார். ஸோ அந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். ஸோ யாராச்சும் நான் மலை மேலே ஏறி போறேன், கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கிறார். ஸோ அது வரைக்கும்
ஆரோன் ஆகட்டும், அந்த 70 மூப்பர்களாகட்டும், எல்லாமே இந்த மலை அடிவாரத்துல தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா இவங்க உங்களை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மக்களையும் அவங்க இடத்துல விட்டுட்டு அவர் மேலே போறாரு. மோசே மலையில் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலை மூடிற்று. இந்த சீனா மலையில மோசே ஏறுறாரு. ஏறும்போது அது மலையவே அந்த ஒரு பெரிய மேகம் வந்து மூடிருச்சு. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அவருடைய மகிமை பிரசனம் இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். ஸோ 6 நாள் வெயிட் பண்ணாரு மோசே தேவனை பார்க்கறதுக்காக. சீனாய் மலையில மேகம் மூடி இருந்தது. அவருடைய பிரசனம் இருந்தது. அவருடைய மகிமை இருந்தது. 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கர்த்தர் கூப்பிட்டார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். மலையின் கொடிமுடியிலேயே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே இஸ்ரவேல் மலையில அந்த புறத்துல இருந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் அவ்வளோ பிரைட்டா ஒரு பெரிய கண்களை பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஸோ 40 நாள் மோசே தேவனோட மலையில் மேல் அந்த பரிசுத்தத்தோடு இருந்தான் என்று நம்ம இதுல பார்க்கிறோம் கடைசியா. ஸோ இதான் சொல்றது. இதுல என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எப்படி வழி நடத்தினாரோ தேவனுடைய கட்டளைப்படி தேவனுடைய அந்த சொற்கள் படி கீழ்ப்படிந்து எப்படி அந்த மக்களும் நடந்தாங்களோ அதே போல நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இதனுடைய மெயினான பாயிண்ட்டு. இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ரெஸ்ட் நாள், அடுத்தது அந்த அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, நமக்கு எப்படி நம்ம கர்த்தருக்கு நம்ம சேவிக்கணும், எப்படி வெறுங்கையை போகக்கூடாது, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகும்போது நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். நம்ம கீழ்ப்படிந்தா கர்த்தர் நமக்காக இருப்பார். இந்த தேனீக்களை புறமுது காட்ட நம்மளுடைய பயிர்களை ஓட விடுவார் என்று படித்தது போலவும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாங்கள் சத்துருக்கள் நடுவில் நம்மை நடக்க அவர்கள் தூதர்களை வைத்து நம்ம நடக்க செய்வார் என்று சொன்னது போலவும் எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம அந்நிய தேவர்கள் எதுவுமே யாரையுமே வணங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற முக்கியமான வார்த்தைகள். நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவரே நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென். வேற யாராவது ஏதாவது நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி என் பண்ணுவோம். யாராவது க்ளோசிங் ப்ரேயர் பண்ண முடியுமா? ஜெபிஷா க்ளோசிங் ப்ரேயர் பண்ண முடியுமா? ஜெபிஷா ஓகேக்கா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேத்துக்காக நன்றி இயேசுப்பா. நேத்துலையும் நான் எங்கள் ஃபெல்லோஷிப்பாக கூடி ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காக ஆண்டவரே அப்பா நான் எங்கள் கூடுறதுக்கு நீங்கள் தந்த கிருபைகளுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. மோசேயின் வாழ்க்கை நிமித்தம் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்களுக்காக நன்றி. அதே மாதிரி இயேசுப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் தியானிக்கிற எல்லா விஷயங்களையும் இயேசுப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எங்களோட ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய விஷயத்தில் நாங்கள் வளர்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இயேசுப்பா நாங்கள் ஆவிக்குரிய விஷயங்களில் ஈடுபடவும் எங்களுக்கு அதன்படி செயல்படவும் உங்கள் சுத்தத்தின்படி ஒரு நாள் நடக்கவும் ஆவியானவரை எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் இயேசுப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இன்னும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கும் ஜாயின் பண்ண முடியாத எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் எங்களோட இருங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord, praise the Lord everyone.